ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞானவாசிஷ்டம். இறைவனுக்கு யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவா திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞான வாசிஷ்டம் நிர்வாண பிரகரணம். 5வது அர்ஜுனன் கதை. பாடல் 14. சங்கமறுத்திடல் பிரம்மர்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணமே சந்நியாசம் பங்கமறு ஞானமே யோகமே எனும் இவற்றின் பகிர்ச்சியாதோ செங்கன் முகிலே என்ற விஜயனுக்கு மாலருள்வான் செறி சங்கற்பம் அங்குர வாதனை கெட ஓர் நினைவும் இலா இடம் பரமவத்து என்பர். ஏகம் எனும் பிரம்மத்துக்கு உருமுத்தி யோகமே இலங்கு ஞானம் யோகமும் ஆங்கு அதுவென்பர். உலகமும் நானும் பிரம்மத்துரு என்று ஓர்தல் ஆகு பிரம்ம அர்ப்பணமாம் கர்ம பலம் விடல் சந்நியாசம் சோகமுரு சங்கற்ப மறுத்தலே சங்கத்தை துடைத்தது என்பர். எண்ணம் அனைத்தினும் ஈசன் ஒருவனே என்று இருமை எண்ணம் தீர்தல் புண்ணிய ஈஸ்வர அர்ப்பணமாம் எனை நாடி எனக்கு அன்பாய் பூஜித்து என்னை நன்னி எனை தொழுது என்னை துதித்தாயே நானெனும் நின் சொரூப ஜோதி உள் நிறையும் பரம சாமான்யம் என்று இரண்டு வடிவு உண்டு எனக்கே. சங்கு ஆழி பயில் கரத்தை முதலான அங்கம் சாமானியம் தான் மங்காமல் அடிமுடிவற்று ஒன்றாய
வடிவு பர வடிவமாகும். இங்கான பிரம்மம் என பரமம் என இசைப்பதலாம் இந்த ரூபம். சிங்காமல் இது தடை நீ தெளிவளவு. நாலு புயத் தேவை ஏத்து. வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு வருங்காலத்தில் நடக்க இருக்கின்ற கிருஷ்ண அர்ஜுன சம்வாதத்தை எடுத்துச் சொல்லுகின்றார். அர்ஜுனன் கதை. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அந்த தத்துவ ஞானத்தை இவ்வாறு உபதேசிக்கப் போகின்றார் என்று எடுத்து உபதேசிக்கின்றார். அர்ஜுனன் பகவான் ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் சுருக்கமாக கேட்ட பிறகு தெளிவுபடுத்தி கொள்வதற்காக இவைகளை பகுத்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். 14வது பாடலில் அர்ஜுனுடைய கேள்வி இருக்கு. சங்கம் அறுத்திடல். சங்கம் அறுத்திடல் என்றால் என்ன? பிரம்மா அர்ப்பணம் என்றால் என்ன? ஈஸ்வர அர்ப்பணம் என்றால் என்ன? சந்நியாசம் என்றால் என்ன? பங்கமறு ஞானமே யோகமே எனும் இவற்றின் பயிற்சி யாதோ? சம்சாரத்திலிருந்து விடுவிக்கின்ற ஞானம் யோகம் இவற்றினுடைய பிரிவு என்ன? இத்தனை கேள்விகளை கேட்டிருக்கிறான். அதற்கு பகவான் விடை கூறுகின்றார். அவ்வாறு விடை கூறுவதற்கு முன்னால் இந்த சம்சார நிவர்த்திக்கு ஒரே உபாயம் ஞானம் என்பதுதான், ஆத்ம ஞானம் என்பதுதான். ஆகவே முதலில் ஆத்ம ஞானத்தை சொல்லி பிறகு அர்ஜுனுடைய கேள்விக்கு விடை கூறுகின்றார். அதான் 14வது பாடலில் பார்த்தோம். சங்கமர உர வாதனை கேட ஓர் நினைவும் இலா இடம் பரம வஸ்து என்பர். எல்லா பற்றுக்களும் நீங்கி மனது எவ்விதமான உலக எண்ணங்களும் இல்லாமல் நிர்மலமாக ஆத்ம ஞானத்தினால் சொரூபத்திலேயே நிற்கின்ற நிலை பிரம்மநிலை என்று அந்த பிரம்ம நிர்வாணம் என்பதை சொல்லுகின்றார். 2வது அத்தியாயத்தில் இறுதியில் பகவான் கடைசி ஸ்லோகமாக அதான் இருக்குது. பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. பிரம்ம நிர்வாணத்தை அவன் அடைகிறான். அதான் பிரம்ம நிர்வாண நிலை, அடைய வேண்டிய நிலை. அதான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்று சொல்லி பிறகு அர்ஜுனுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கூறுகின்றார். 15வது பாடலிருந்து ஏக்கம் எனும் பிரம்மத்துக்கு ஒரு முக்தி யோகமே இலங்கு ஞானம். ஒன்றாய் இருக்கின்ற பிரம்மத்தை அடைவதற்கான அந்த ஞானமே ஞான யோகம். அதனால் முக்தியை தருகின்ற யோகமே இலங்கு ஞானம். அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம்தான் முக்தியை தருகின்றது. ஆகவே அது ஞான யோகம். அதுவே யோகமும் ஆங்கு அது என்பர். அதுதான் யோகமும். அதனால் ஞானம் யோகம் என்று தனித்தனியான 2 சாதனைகள் இல்லை. ஒன்றின் தொடர்ச்சியாக ஒன்று இருக்கின்றது. இரண்டும் சேர்ந்து ஒரே பலனை தருகின்றன. அதனால் எது ஞானமோ எத் சாங்கியை பிராப்பியதே ஞானம் தத் யோகைரபி கம்யதே. சாங்கியத்தினால் எந்த ஒரு ஸ்தானமானது அடையப்படுகின்றதோ யோகத்தினாலும் அதுவே அடையப்படுகின்றது. அதான் பகவத்கீதையில் இருக்கிறது. அதனால் ரெண்டும் தனித்தனி மார்க்கம் என்று இல்லை, ஒரு மார்க்கத்தினுடைய 2 படிகள் என்பது. இதை நம்ம பகவத்கீதையில் விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்மயோகமானது சித்த சித்தியை தருகின்றது. ஞான யோகமானது மோட்சத்திற்கான சாட்சாத் சாதனமாக இருக்கின்றது. ஆகவே எது ஞானமோ அதுவே யோகம்.
அதுக்கப்புறம் பிரம்மார்ப்பணம்னா என்ன என்று கேட்டார். இந்த பிரம்மார்ப்பணம்னா என்னங்கிறதுக்கான பதில், உலகமும் நானும் பிரம்மத்து குரு என்று ஓர்தல் ஆகு பிரம்ம அர்ப்பணம் ஆகும். பிரம்மம் நான் இரண்டும் வேறு வேறு அல்ல. பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது, பிரம்மமே உலகமாக இருக்கின்றது. இங்கு இருப்பது ஒன்றுதான். உலகம் நான் இரண்டும், நான் என்றும் உலகம் என்றும் இதுவரைக்கும் அஞ்ஞானத்தினால வேறு வேறாக நான் அறிந்து கொண்டிருந்தேன், நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வாஸ்தவமாக நான் ஆத்மஸ்வரூபம், உலகமும் ஆத்மஸ்வரூபம். இந்த உடலுக்கு ஆதாரமாக எந்த ஒரு ஆத்மா இருக்கின்றதோ அதுவே உலகத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அல்லது உலகத்திற்கு ஆதாரமாக எந்த பரமாத்மா இருக்கின்றதோ அதுவே தனி உடலுக்கும் ஆதாரமாக ஜீவாத்மாவாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்று அனைத்தும் பிரம்மம் என்ற அந்த திருஷ்டி, அந்த அறிவு, அந்த புரிதல், அதுதான் பிரம்மார்ப்பணம். அனைத்தும் பிரம்மம் என்று புரிந்து கொள்தல்னா பிரம்மத்திற்கு பண்ணுகின்ற சமர்ப்பணம். அந்த துவைத்த புத்திகளை சமர்ப்பித்தல், துவைத்த வேற்றுமை உணர்வை விட்டு எல்லாம் பிரம்மம் என்பது பிரம்ம அர்ப்பணம் ஆகும். அதனால பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகிங்கிற அந்த ஸ்லோகத்தை பகவத்கீதையில் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சந்நியாசம் என்றால் என்ன என்பது ஒரு கேள்வி. கர்ம பலம் விடல் சந்நியாசம் ஆகும். கர்ம பல தியாகம் சந்நியாசம் ஆகும். நான் செய்கிறேங்கிற கர்த்திருவத்தையும் செயலின் பலன் எனக்கு வேண்டும் என்ற போக்திருத்துவத்தையும் விட்டுவிடுதல், அதுதான் சந்நியாசம். கர்ம பலன், கர்மா நடக்கலாம், கர்மாவியே விடுதல் என்பது பாக்கிய சந்நியாசம், அது ஆசிரம சந்நியாசம். ஆனால் முக்கியமாக நமக்கு மோட்சத்திற்கு தேவையான ஞானம் ஆத்ம ஞானம், ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்பது தான். ஆத்மாவாகிய எனக்கு எவ்விதமான கர்ம பலனும் இல்லை என்பது தான் கர்ம பல சந்நியாசம். அதுதான் வாஸ்தவமான சந்நியாசம். ஆனால் கர்மம் செய்கிறோமா செய்யலையாங்கிறது விஷயம் அல்ல. பந்தத்தை உண்டு பண்ணுவது கர்மா அல்ல, கர்ம பலன் மேலே இருக்கக்கூடிய அபிமானம், நான் செய்கிறேன்கிற கர்த்திருவம். இந்த ரெண்டும் வாஸ்தவமாக ஆத்மாவுக்கு இல்லை, ஆத்மாவிடத்தில் இல்லை. ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. இந்த ஞானத்தினால கர்ம பலன் எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுதல், எதிர்பார்ப்பை விட்டுவிடுதல், அதுதான் சந்நியாசம். சோகமுறு சங்கற்பம் அறுத்தலே சங்கத்தை துடைத்தது என்பர். இந்த சரீர அபிமானத்தை விடுதல், சங்கற்பம் சோகத்தை உண்டு பண்ணுகின்றது, துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அறுத்தலே சங்கத்தை துடைத்தது என்பர். அதனால் எண்ணங்களை விடுதல், இந்த பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற எண்ணங்களை தியாகம் செய்தல். சங்கற்பம் அறுத்தல்னா சங்கல்பங்களை விடுதல், சங்கல்ப விகல்பங்களை விடுதல். நான் உடல், எனக்கு இந்த பலன் வேண்டும் என்ற சரீரத்தை மையமாக கொண்ட எண்ணம், அதனால் அகங்கார மமக்காரம், இந்த எண்ணங்களை விடுதல் என்பதுதான் சங்கத்தை துடைத்தல் ஆகும். அதுதான் சங்க தியாகம். சங்க தியாகம்னா சரீரம் நான் என்று சரீரத்தின் மேலே இருந்த அபிமானம், அதை விடுதல் என்பது சங்க தியாகம் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஈஸ்வர அர்ப்பணம்னா என்ன என்று முதல்ல பிரம்மார்ப்பணம், எல்லாம் பிரம்மமே என்று புரிந்து கொள்ளுதல் பிரம்மார்ப்பணம். ஈஸ்வர அர்ப்பணம்னா என்னது? எண்ணம் அனைத்தினும் ஈசன் ஒருவனே என்று இருமை எண்ணம் தீர்தல் புண்ணிய ஈஸ்வர அர்ப்பணமாம். அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனாஃப் பர்யுபாசத்தே என்று பகவத்கீதையில் பார்க்கிறோம். வேறு எந்த சிந்தனையும், எல்லா துவைத்த எண்ணங்களையும் விடுத்து, இந்த உலகத்தை குறித்த எண்ணங்களை விடுத்து, அல்லது வேற்றுமை உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட எண்ணங்களை விடுத்து, எல்லாம் இறைவனே, எல்லாம் ஈஸ்வரனே என்று சர்வேஸ்வர பாவம் இருத்தல், அதுதான் ஈஸ்வர அர்ப்பணம் ஆகும். ஈஸ்வரன் மாயை இல்லாமல் இருக்கிற பொழுது பிரம்மம், இந்த எல்லா நாமரூபங்களுக்கும் ஆதாரமாக ஒரே பரம்பொருள் தத்துவமே இருக்கின்றது என்ற திருஷ்டி பிரம்மார்ப்பணம்.
பிறகு அந்த நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்ற திருஷ்டி ஈஸ்வரார்ப்பணம். அதனால் அனைத்தினும் ஈசன் ஒருவனே. அதனால்தான் எல்லாம் சிவமயம் அல்லது சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்றெல்லாம் பார்க்கிறோம். அதான் ஈஸ்வரார்ப்பணம். என்னை நாடி எனக்கு அன்பாய் பூஜித்து என்னை நன்னி என்னை தொழுது என்னை துதித்தாயேல் நான் எனும் நின் சொரூப ஜோதி உள்நிறையும். இதுக்கப்புறம் இதற்கான சாதனை சொல்லுகின்றார். பகவானை, அந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை தெள்ள தெளிவாக அறிந்து அதில் நிஷ்டை அடைகின்ற மோட்ச சாதனத்தை சொல்லுகின்றார். இறைவனை சகுணமாகவும் நிர்குணமாகவும் உபாசித்தல், தியானித்தல் என்ற சாதனை. என்னை நாடி, பகவானையே நாடி, மத்கர்மக்ரன் மத்பரமக மத்பக்த சங்கவர்ஜிதக நிர்வைர சர்வபூதேசு எஸ்ஸ மாமேதி பாண்டவ என்பதெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு அன்பாய் பகவானிடத்தில் அன்பு செலுத்தி பகவானையே ஒரே புகலிடமாக கொள்ளுதல் என்பது ஒன்று. பகவான் தான் என்னுடைய லட்சியம். ஆனால் பகவானிடத்தில் அன்பு செலுத்துதல் என்பது ஒன்று, பகவானையே லட்சியமாக கொள்ளுதல் என்பது ஒன்று. சாதாரணமாக பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு அதான் பக்தின்னு சொல்கிறோம். பக்தி பலருக்கு இருக்கின்றது. ஆனால் பகவான் தான் எனக்கு வேண்டும் என்ற அந்த லட்சியம் என்பது இல்லை. உலகத்தில் நமக்கு எவ்வளவோ தேவைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதை அடைவதற்கு பகவானை ஒரு சாதனமாக வைத்து கொண்டு பகவான் மேலே பக்தி செலுத்துகிறோம். கடவுளை எனக்கு இதை கூட அதை கூட அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் எந்த பக்தனுக்கு என்னுடைய ஒரே லட்சியம் பகவான் தான், நான் அடைய விரும்புவதும் பகவான் தான், அதற்கான சாதனமும் பகவான் தான். நான் பகவானை பக்தி செய்கின்றேன். எதற்காக? பகவானை அடைவதற்காக. வேறு எந்த விதமான லௌகிக்க எதிர்பார்ப்பும் தேவையும் ஆசையும் எனக்கு இல்லை. வேறு எவ்விதமான வேண்டுதலும் இல்லை. அதனால் புகலிடம், கதி, அடைய வேண்டிய கதி, அடைவதற்கான சாதனம் எல்லாமே பகவான் தான் என்று இருத்தல். அது அனன்ய சிந்தையந்தக, வேறு எவ்விதமான சிந்தனையும் இல்லாமல் இருப்பவன். என்னை நாடி எனக்கு அன்பாய் பூஜித்து, முதல்ல சகுனமாக பகவானை பூஜித்து என்னை நன்னி, அந்த பகவானுடைய சொரூபம் என்ன, வாஸ்தவமான சொரூபம் என்று என்ன என்று சிந்தனை செய்து பூஜித்து என்னை தொழுது, அந்த பகவானை வணங்கி வழிபட்டு. இது ஆரம்ப நிலைகளில் சகுணமாக சுத்தி ஏற்படுவதற்கான பக்தி, உபாசனை, தியானம், சகுண பிரம்ம தியானம் என்பதெல்லாம். துதித்தாயேல் என்று வணங்கினாய் என்றால், இவ்வாறு என்னை வணங்கினாய் என்றால், என்னை சரணாகதி அடைந்தாய் என்றால், நான் எனும் நின் சொரூப ஜோதி உள்நிறையும். நான் என்று உன்னிடத்தில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சொரூபமானது உனக்கு உள்ளே விளங்கும். நான் எனும் நின் சொரூப ஜோதி, நான்கிறது ஈஸ்வரன் பகவான் பரமாத்மாவாக தன்னை வைத்து கொண்டு சொல்லுகிறார். நான் என்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா நின் சொரூப ஜோதி ஜீவாத்மாவாக உன்னிடத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றது. அது உன்னுள் நிறையும், உனக்கு விளங்கும். அதற்கு அந்த ஞானத்திற்கு தடையாக இருக்கின்ற அஞ்ஞானமானது நிவர்த்தியாகி உன்னுள் அது தெள்ளத் தெளிவாக விளங்கும். என்னுடைய சொரூபம் இவ்வாறு உபாசிப்பதற்காக, ஞானத்தை அடைவதற்காக, ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை வரைக்கும் இறைவனை அடைதல் என்பது தான் இறுதி நிலை. அந்த இறுதியாக அடையக்கூடிய இறைநிலை என்பது நிர்குண பிரம்ம தத்துவ ஞானம். அந்த நிர்குண பிரம்ம தத்துவ ஞானத்தை அடைவதற்கான உபாயம் சகுணமான ஈஸ்வர உபாசனை. அங்கே தொடங்கி அவனருடாலே அவன் தாள் வணங்கினான். அவனுடைய அனுகிரகத்தினால அவனை வணங்க தொடங்கி, பிறகு அவனுடைய அனுகிரகத்தினாலேயே அவனுடைய யதார்த்த சொரூபத்தை புரிந்து கொண்டு பிறகு அவனாகவே இருத்தல் என்பது தான் இங்கே ஞானம். அதுதான் கர்மம், அதுதான் ஞானம், அதுதான் பக்தி, அதுதான் யோகம். எல்லாமே அதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லா விதத்திலும் தெளிவாக சொல்லுகின்றன. அதுதான் ஆன்மீக சாதனை என்பது. அதனால் அதை எங்கள் பகவான் தெளிவாக சொல்கிறார்.
என்னுடைய சொரூபமானது 2 விதமாக இருக்கின்றது. பரமம் சாமானியம் என்று 2 வடிவு உண்டு எனக்கே. வணங்கி வழிபடுவதற்காக ஒன்று, அறிந்து கொள்வதற்கான தத்துவ ரூபமான ஒன்று. அது என்னங்கிறத 17வது பாடலில் விருத்தி சொல்லுகின்றார். இங்கே பரமம் சாமானியங்கிற வார்த்தை இருக்குது. பரமங்கிறதுக்கு பல விசேஷங்கிற வார்த்தையை போட்டாக்கா சாமானியம் என்பது நிர்குண பிரம்மம், விசேஷம் என்பது சகுண ஈஸ்வர ரூபம், சகுண ஈஸ்வரன் என்று எடுத்துக்கொள்ளணும். இங்கே பரமம் சாமானியம்னு சொல்லி இருக்கிறதுனால சாமானியம் என்பது சகுண ரூபம், பரமம் என்பது நிர்குண ரூபம். அதில் பரமம்னா மேலானதுன்னு அர்த்தம். அப்போ அபரம்ங்கிறது சகுண ரூபம், பரம் என்பது ஈஸ்வர ரூபம். அபரம்ங்கிறத சாமானியம்ங்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கு. 17வது பாடலில் பார்த்தோம். சங்கு ஆழி பயில் கரத்தை முதலான அங்கம் சாமானியம் தான். இந்த சங்கு சக்கரம் இவைகளை கையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரூபம் மகாவிஷ்ணு ரூபம். இந்த அங்கங்களோடு கூடிய ஆயுதங்களோடு அதை தாங்கி இருக்கின்ற அங்கங்களோடு கூடியிருக்கிற நாமரூபம் உடைய அந்த ஈஸ்வர ரூபம் அது சாமானியம். ஏன்னா அதுதான் எல்லோருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது, சாதாரணமாக வணங்கி வழிபட உகந்தது அதுதான். அதனால் அது சாமானியம்னு சொல்லுகின்றார். சாமானியர்களால் இறைவன் என்று அறியப்பட்டிருப்பது எதுவோ அது சாமானியம், அது சகுணமான ஈஸ்வர ரூபம். அதுக்கப்புறம் யோகிகளால் ஞானிகளால் அறியப்பட்டிருக்கக்கூடிய அதிசூக்ஷ்மமான பிரம்ம தத்துவம் மங்காமல், அடி முடிவு அற்று, முதலும் முடிவும் இல்லாமல் ஜோதி ஸ்வரூபமாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாய வடிவு பர வடிவு ஆகும். ஒன்றாய் இருக்கின்ற அந்த தத்துவம் மேலான ஸ்வரூபம் ஆகும். பர வடிவு என்பது இந்த சகுணமாக இருப்பதற்கு மேலான நிர்குணமான வடிவம் ஆகும். வடிவம்னா ஸ்வரூபம்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். வடிவம்னா ரூபம்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டால் நிர்குணத்துக்கு ரூபம் கிடையாது, சகுணமாக இருக்கிற பொழுது தான் ரூபம். வடிவு பர வடிவம்னா பரஸ்வரூபம் ஆகும். இங்கான பிரம்மம் என பரமம் என இசைப்பதெல்லாம் இந்த ரூபம். இங்கு பிரம்மம் என்றும் பரமம் என்று சொல்வதெல்லாம் இந்த ரூபம்தான். சிங்காமல் இது தடை நீ தெளிவு அளவு தெளிவு அளவு 4 புய தேவை ஏத்து. 4 புஜங்களை உடைய மகாவிஷ்ணுவை ஏத்துவாயன போற்றி வணங்கி வழிபடுவாயாக. எதற்காக? சிங்காமல், இந்த ரூபம் சிங்காமல் இதுதனை நீ தெளிவு அளவு, இந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை உள்ளவாறு அறிந்து கொள்ளுகின்ற வரை. அதனால் இது தனை நீ தெளிவு அளவுனா அதை தெளிவாக அறிகின்ற வரைக்கும். பிரம்ம தத்துவத்தை நிர்குண தத்துவத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும். அறிந்து கொண்ட பிறகு அதை தியானத்திற்கு நிதித்தியாசனமாக ஆத்ம தியானம் என்று பரபிரம்ம தியானம் என்று யோகிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு, அந்த அதிசூக்ஷ்மமான மனப்பக்குவத்தை புரிந்து கொள்ளுகின்ற புத்தி தெளிவை அடைவதற்கு ஒருவன் அடிப்படையில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்க வேண்டும். அதிக தகுதியுடையதாக மனது இருக்க வேண்டும். அதற்கு தான் சகுண பிரம்ம உபாசனை. அதனால் முதல்ல இங்கே தொடங்குறது கர்மயோகம், பக்தி யோகம். கர்மயோகம் உபாசனை என்று சகுண பிரம்ம தியானம் தான் ஆரம்ப நிலை. கர்மயோகம் என்ற சேவை அதுதான் சித்த சுத்திக்கான முதல் நிலை சாதனம். அதனால் கர்மயோகம் சித்த சுத்தியை தருகின்றது. இந்த உபாசனை சகுண பிரம்ம தியானம் என்பது சித்த ஏகாகிரத்தை தருகின்றது. சித்த சுத்தி என்ற மன தூய்மையும் சித்த ஏகாகிரம் என்ற மன ஒருமுகப்பாடும் எவனுக்கு இருக்கின்றதோ அவன் எளிதில் நிர்குண பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளுகின்றான். வேதாந்த சாஸ்திரங்களை கேட்கிற பொழுது அது அவனுக்கு ஸ்ரவணமே போதுமானது. அதுக்கப்புறம் மனன நிதித்தியாசனங்கள் கூட வேண்டியதில்லை. இந்த கர்மயோகம் சகுண பிரம்ம தியானம் அது சமாதி வரைக்கும் போயிருந்தால் மனது மிக தெளிவாக இருக்கும். ஒரு வாக்கியம் போதுமானது, ஒரு நூல் போதுமானது, ஸ்ரவணம் மட்டுமே போதுமானது. அதில் நமக்கு குறைவு
மிகுதியாக இருக்கிறதுனால தான் மனன நிதித்தியாசனம் என்று அதை மிகுதியாக வலியுறுத்தி சொல்லுகின்றோம். அது தேவை. அதுக்கப்புறம் 18வது பாடல். அக்கடவுள் பூசையினால் அறிவு நிறைந்து அதனால் அப்பதமும் சேர்வை மிக பரமாகிய என் உருவமுறில் பிறவி நோய் மீண்டு சேரா பக்க அபிமானம் போய் மோகம் போய் சங்கம் போய் பரமே மெய்யாய் துக்க சுக தொந்தம் போய் ஆசை போய் அறிவுற்றோர் தொடர்வர் ஆங்கே. இந்த ஈஸ்வர ஆராதனம், ஈஸ்வர பூஜை, கடவுள் பூஜையினுடைய பலன் என்ன என்பதை சொல்லுகின்றார். அக்கடவுள் பூஜையினால் அறிவு நிறைந்து, அந்த ஈஸ்வரனுடைய பூஜையினால் ஈஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்து அனுகிரகம் செய்கின்ற பொழுது அதனால் அறிவானது நிறைவை அடைந்து, அதனால் ஞானம் நிறைந்து, ஞான தீபேன பாஸ்வதான்னு பகவான் சொல்கிறார். நான் ஞான தீபத்தை ஏற்றினா பகவான் சகுனமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் உபாசிக்கின்ற பக்தன் அவனுடைய தகுதியை அறிந்து அவனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அதனால் அவன் ஞானியாக ஆகின்றான். யோகியாய் இருப்பவன் ஞானியாய் ஆகின்றான். அந்த ஞானத்தினால அதனால் அப்பதமும் சேர்வை, அந்த பிரம்ம பதத்தை நீ அடைவாயாக, மீளா பரத்தை பிறவாத நிலையை நீ அடைவாயாக. மிக பரமாகிய என் உருவம் உரில், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற அந்த நிர்குண பிரம்மத்தை நீ அடைகின்ற பொழுது என்கின்ற பொழுது அதை அறிகின்ற பொழுது, அதுவாய் இருக்கின்ற பொழுது. ஏன்னா அது ஏற்கனவே அதுவாகத்தான் ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது. இனிமேல் இந்த ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடைய வேண்டும் என்பது இல்லை. அப்படி துவைத்தம் என்பது இல்லை. இங்கே ஆத்மா பரமாத்மா சர்வ வியாபகமாக ஏக்கமாக நித்திய சித்தமாக நித்திய முக்தமாக ஏற்கனவே விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த மனது தான் தூய்மைப்பட்டு பிறகு ஞானத்தை அடைந்து சொரூபத்தில் லயமாக வேண்டும். அவ்வாறு லயமாகிற பொழுது ஜீவத்துவமானது இல்லாமல் போய்விடுகிறது. இந்த வாசனை நான் ஜீவன் என்ற எண்ணமானது எப்பொழுது இவனுக்கு இல்லாமல் போகிறதோ அப்பொழுது அவன் பரமாக ஆகிறான், பரமாக இருக்கிறான். அதனால் பரமாக ஆகிறதுனாக்க நான் ஜீவன் என்ற எண்ணம் போதல், அவ்வளோதான். அது வாசனைக்கு கூட இல்லாமல் போதல், ஆழ் மனதிலிருந்து முற்றிலும் நீங்குதல். நான் ஜீவன் என்ற எண்ணம், நான் அந்த இறைவனுக்கு ஆத்மாவுக்கு வேறான ஜீவனாக இருக்கிறேன்கிற அந்த துவைத்த எண்ணம் நீங்குதல் என்பதுதான் பரமாக ஆதல். அவ்வாறு ஆனால் அந்த ஜீவத்துவம் இல்லாமல் போனால் பிறவி நோய் மீண்டும் பிறவியாகிய நோய் மீண்டும் வராது. ஆனால் பிறப்பதற்கான அந்த ஜீவன் ஆள் இருக்க மாட்டான். அவருடைய புண்ணிய பாப்பங்கள் அனைத்தும் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே அவன் பிறவியை அடைவதற்கான காரணம் இல்லை, பிறவியை அடைதல் என்பது இல்லை. பக்க அபிமானம் போய் மோகம் போய், இதெல்லாம் ஞானத்தினுடைய பிரயோஜனம். பக்க அபிமானங்கிறது சரீர அபிமானம். இந்த சரீரத்தை நான் என்ற சரீரத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற எண்ணமானது நீங்கி, அறியாமையில் அது இருந்தது. இது ஜடமானது, பஞ்சபூத காரியமானது, மாயையானது, பொய்யானது, அத்தியாசமானது. இந்த உடல் என்று புரிந்து அதன் மேலே இருக்க நான் என்ற எண்ணமானது போய் மோகம் போய், அதனால் இந்த உலகத்திற்கு மயங்குதல் என்ற மோகமானது நீங்கி, சங்கம் போய் எல்லா விதமான பற்றுக்களும் அற்றுப்போய் பரமே மெய்யாய் அந்த பரம்பொருளே சத்தியமாக துக்க சுக துவந்தம் போய், அதனால் எல்லா இருமைகளும் நீங்கி, எல்லா இன்பத் துன்பங்களும் நீங்கி, ஆசை போய் எல்லா ஆசைகளும் நீங்கி, நான் அடைய வேண்டும் என்ற எண்ணமானது நீங்கி. ஏன் நீங்கினா நான்கிற எண்ணமே போயிடுச்சு. அடைய வேண்டுங்கிற எண்ணம் அடையிறதுக்கு இரண்டாவதாக ஒன்று இருந்தால்தானே அடைவதற்கு. இந்த நான் என்ற அந்த சிறிய அளவில் சரீர அபிமானியாக இருந்த ஜீவன்
பரம்பொருள் நான், பரமாத்மா நான், அனைத்தும் நான் என்று அது ஈஸ்வரனாகிய நான் ஆகிவிட்டது. அதனால் அடையிறதுக்கு அந்நியமாக இரண்டாவது ஒன்று இல்லை. ஆகவே அடைய வேண்டும் என்ற ஆசை போய், அது மட்டுமல்ல, அந்த பரமாத்மா ஆத்மா அது பூர்ணானந்தமாக அது இருக்கின்றது. ஆகவே இவன் அதுவாய் இருந்து அந்த ஆனந்தத்தில் நிறைவடைந்தவனாக ஆகின்றான். ஆகவே ஆசை என்பது இல்லை, ஆசைப்படுவதற்கு விஷயமும் இல்லை, இவனுக்கு ஆசை என்பதும் இல்லை. ஏன்னா ஆசைக்கான தேவை இல்லை, இவன் பூர்ண நிறைவுடையவனாக இருக்கின்றான். அதனால் ஆசை போய் அறிவு உற்றோர், அந்த பிரம்ம பதத்தை அடைந்தவர்கள், சித் சொரூபத்தை அடைந்தவர்கள் அல்லது சித்தாக இருப்பவர்கள் அல்லது அத்வைத ஞானத்தை தெல்ல தெளிவாக இவ்வாறு அடைந்தவர்கள், இதெல்லாம் நீங்கி அது நீங்கினதுனால தெளிவான ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள். அதனால் இதெல்லாம் போகிற பொழுது கிடைக்கிறது ஞான நிஷ்டை. பிரஜாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான்னு ஞான ஸ்தித பிரஜ லக்ஷணத்தை சொல்கிறாரு. அப்போ இவ்விதமாக எல்லா விதமான ஆசைகளும் போய் அறிவுற்றோர் ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள், பிரம்ம நிஷ்டையை அடைந்தவர்கள் அங்கே தொடர்வர், அங்கே பிரம்மமாக இருப்பார்கள். ஞானத்தினுடைய பிரயோஜனம். அடுத்த பாடல். காமம் ஒரு சங்கற்பமின்றி ஆரம்பம் எல்லாம் கலந்து நிற்போர், தாமம் ஒரு ஞானத்தீயால் கர்மங்களை சுட்ட சான்றோர் என்பர், சேமமும் மேல் வரும் பொருளும் சிந்தையற தொந்தமர சித்தாம் உண்மை தோமரப் பெற்று எப்போதும் தோற்று தொழில் வழி நிற்பாய் துளக்கமின்றி. காமம் ஒரு சங்கற்பம் இன்றி ஆரம்பம் எல்லாம் கலந்து நிற்போர், காமத்தை உண்டு பண்ணுகின்ற சங்கல்பம் எதுவும் இல்லாமல். காமம் என்பது ஆசை. அந்த சங்கல்ப பிரபவான் காமான் என்று பார்க்கிறோம் பகவத்கீதையில். சங்கல்பத்திலிருந்து தோன்றுவது தான் காமம். அதனால் காமத்தை அடைகின்ற சங்கல்பமானது, அதற்கு மூலமாக வாசனையாக இருக்கின்ற சங்கல்பம் எதுவும் இல்லாமல், ஆசை எதுவும் இல்லாமல், ஆரம்பம் எல்லாம் கலந்து நிற்போர். ஆரம்பம் எல்லாம், ஆரம்பங்கிறது கர்மாவுக்கு ஆரம்பம்னு ஒரு பேர் இருக்குது. சர்வாரம்ப பரித்தியாகி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. ஆரம்பங்கிறது கர்மா. எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டிருப்பவர்கள், கலந்து நிற்போர்னாக்கா அதை செய்து கொண்டிருப்பவர்கள், விரும்பி செய்து கொண்டிருப்பவர்கள். அதே சமயம் சங்கல்பம் இல்லாமல் அந்த கர்ம பலனில் பற்று இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல். தான் பகவத்கீதையில் பார்க்கிறோம். ஜனகாதயர்கள் உலக நன்மையின் பொருட்டு, தனக்கு என்று ஆவதற்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்குது, சரீரம் இருக்கிற வரைக்கும் உலக நன்மையின் பொருட்டு ஏதாவது செய்யலாம் என்று செய்து கொண்டு இருப்பவர்கள். ஆனால் கர்மாவை தியாகம் பண்ணலை, கர்ம பல இச்சையை தியாகம் செய்தவர்கள். அந்த சந்நியாசிகள், யோகிகள் ஆரம்பம் எல்லாம் கலந்து நிற்போர். எல்லா கர்மாக்களையும் தன்னுடைய எல்லா கர்மாக்களையும்ங்கிற பொழுது தன்னுடைய ஸ்வதர்மத்தை எதையும் விடாமல் முறையாக கடைப்பிடித்து கொண்டிருப்பவர்கள். தாமம் ஒரு ஞானத்தீயால், ஒளிர்கின்ற அந்த ஞானமாகிய தீயினால், பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஞானமாகிய தீயினால் கர்மங்களை சுட்ட சான்றோர் என்பர். அவர்கள் கர்மங்களை அழித்தவர்கள், கர்ம பலனை அழித்தவர்கள். பிராரப்த சஞ்சித ஆகாமி, எல்லா கர்மங்களையும் ஞானத்தீயினால் எரித்து சாம்பலாக்கியோர். அதில் எந்த கர்மாவும் இல்லை, கர்ம பலனும் இல்லை. ஏன்னா நான் எதையும் செய்யவில்லைங்கிற தெளிந்த ஞானத்தை, உறுதியான ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். அதனால் நான் அஜ்ஞானியாக இருந்த பொழுதும் ஆத்மா எதையும் செய்யவில்லை. அதனால் ஏற்கனவே செஞ்சத புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. உடம்பு செய்திருக்கலாம், உடம்புக்கு வரலாம், ஆத்மாவாகிய எனக்கு அது இல்லை.
அதனால் பிராரப்தம் சரீரத்துக்கு வருது. அப்புறம் ஆகாமி அது எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் இப்போ செய்கின்ற பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாததுனால அந்த ஆகாமி புண்ணிய பாபமும் இல்லை. பிராரப்தம் சரீரம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. சஞ்சிதமானது நான் ஆத்மா என்ற புரிதல் வருகின்ற பொழுது அந்த அஞ்ஞானியாகிய ஜீவன் இல்லாமல் போகிறான். ஆகவே சஞ்சித கர்மா புண்ணிய பாபங்கள் சென்று சேர்வதற்கு இடம் இல்லாமல் அழிந்து போய் விடுகின்றன. ஆகவே கர்மங்களை ஞானத்தீயால் கர்மங்களை சுட்ட சான்றோர் என்பர். அவர்கள்தான் கர்மங்களை சுட்ட சான்றோர் ஞானிகள். சேமம் உறும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா சான்றோர் என்பர். சேமமும் மேல் வரு பொருளும் சிந்தையற அப்படி. அதனால் அடுத்த வாக்கியத்தோடு சேர்த்து கொள்ளணும். கர்மங்களை சுட்ட சான்றோர் என்பர். சான்றோர் என்பவர்கள் ஞானிகள் யோகிகள் என்பவர்கள். சேமமும் மேல் வரும் பொருளும் சிந்தை அற யோகக்ஷேமம் என்பதை பற்றிய சிந்தனை இல்லாமல். யோகக்ஷேமம் பகாமியகம்னு பகவான் சொல்கிறார். இப்போ பகவான் இருக்கிறார். பகவான் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்திலிருந்து என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதை பகவான் கொடுப்பார் என்று தான் சிந்தித்தல். பகவான் இருக்கிறார், அவர் கொடுப்பார் என்று தான் அதை அடைய வேண்டுங்கிற சிந்தை இல்லாதவர்களாக. சேமங்கிறது க்ஷேமம். க்ஷேமம் என்பது ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை பாதுகாத்தல். அப்புறம் யோகம் என்பது மேல் வரும் பொருள், அதான் யோகம். இனிமேல் நம்மிடத்தில் இல்லாமல் இது தேவை இது வேண்டும் என்று நம்ம ஜீவிப்பதற்காக என்ன பொருள் எதிர்காலத்தில் வர இருக்கோ அதுக்கு பேர் யோகம்னு பேர். சாமானியர்கள் அதை அடைவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் அதை பற்றிய சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருந்துதான் ஆக வேண்டும். சரீரம் இருப்பதற்கு தேவையான உணவு முதலானவை கிடைத்துத்தான் ஆக வேண்டும். அதனால் அதை பாதுகாக்க வேண்டியது பிராரப்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற விதியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பொறுப்புன்னு. அதனால் அவர் தான் சரீரத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை அவரோடது. பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் என்ன புண்ணிய பாவத்தை இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் சரீரத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதனால் அவர் கொடுப்பார். அதனால் நான் அதை அடைந்தாக வேண்டும், நான் சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. சிந்தையற தொந்தம் அற. அதனால் எவ்விதமான துவைந்த வேற்றுமை சிந்தனைகள் இருமை சிந்தனைகள் எதுவும் இல்லாமல். சித்தாம் உண்மை தோமர பெற்று எப்போதும். தோமரன குற்றமர. சித்தாம் உண்மை சைத்தன்ய ஸ்வரூபம் சத்து சித்தாகிய மெய்ப்பொருளை பெற்று குற்றம் தோஷம் எதுவும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக அறிந்து அடைந்து எப்போதும் தோற்று தொழில் வழி நிற்பாய் துளக்கம் இன்றி. எப்பொழுதும் நீ உன்னுடைய கர்மாவை செய்து கொண்டிருப்பாயாக. எவ்விதமான கலக்கமும் இல்லாமல் எவ்விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் மனக்கவலையும் இல்லாமல் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஞானியாய் இருந்து நீ உன்னுடைய தர்மத்தை கடைபிடித்து கொண்டு இருப்பாயாக. அதனால் ஞானம் வரலைன்னா சித்த சுத்திக்காக சுதர்மத்தை கடைபிடிக்கணும். ஞானம் இருந்தால் பொழுது போவதற்காக அல்லது லோகக்ஷேமத்திற்காக உலக நன்மைக்காக லோக சங்கிரகார்த்தம் உலக நன்மையின் பொருட்டு உன்னுடைய கடமையை தர்மத்தை நீ செய்து கொண்டிருப்பாயாக. இதுதான் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க போவது. அதனால் இங்கே சென்ற அத்தியாயங்களில் சென்ற கதைகளில் பார்த்தோம். ஆத்ம ஞானம் பிரம்மம் தான் அனைத்துமாக இருக்கிறது என்று வில்வப்பழ கதை சிலா கதை இதன் மூலமாக சொன்னார். இப்போ எல்லாமே பிரம்மம் என்று இருக்கின்ற பொழுது பிராரப்தத்தினால சரீரம் இருக்கே உலக விவகாரங்கள் இருக்கே அதை எப்படி நடத்துதல் என்ற கேள்வி ஐயம் வருகின்ற பொழுது அதற்கு விடையாகத்தான் பகவான் கலியுகம் தொடங்குகின்ற பொழுது இந்த தத்துவத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப் போகின்றார் என்று இங்கே வசிஷ்டர் ராமருக்கு சொல்லி வருகின்றார். அதனால் எல்லா கர்மாவையும் செய்ய எதையும் விடாத, அதே சமயம் தெளிந்த ஆத்ம ஞானத்தோடு செய்வாயாக. அவ்வாறு செய்தால் நீ துக்கம் இல்லாமல் சம்சாரம் இல்லாமல் இருப்பாய். அடுத்த பாடல்.
வீசிய ஊழிக்காற்று மேவிடினும் விந்தமலை வெடித்த போதும் தேசிக நூல் கற்பித்த செந்நெறியை மதிமான்கள் திறம்பல் செய்யார். மாசு அரு மெய்ஞானம் இலா மடமையால் வாதனை மெய் வடிவாய் நிற்கும் காசு அரு மெய்ஞானம் எனும் பெருங்கடல் கோத்தால் அதனுள் கரைந்து போமே. வீசிய ஊழிக்காற்று மேவிடினும், ஊழிக்காற்று வீசி மேவிடினும், இந்த பெருங்காற்று வந்தாலும், ஊழிக்காற்று ஊழிக்காலத்தில் ஏற்படக்கூடிய பெரும் புயல் காற்று ஏற்பட்டாலும், அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும், விந்தமலை வெடித்த போதும், இந்த விந்திய மலையானது வெடித்து சிதறுகின்ற பொழுதும், ஏதோ எரிமலை வந்து இல்லை பூகம்பம் வந்து அது வெடித்து போனாலும், அதில் இயற்கை மாற்றம் என்ன நிகழும் என்பது யாருக்கும் தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். இந்த இயற்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தாலும், விண் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் எழுந்தாலும், இதில் கைவெளி இதில் சொல்கிறாரு, செத்து போன ஆள் எழுந்து வந்தாலும் சரி, சூரியன் குளிர்ந்து போனாலும் சரி, ஆகாயத்திலிருந்து பேரிடி விழுந்தாலும் சரி, கலங்க மாட்டார்கள், அதை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை அதிசயமாக ஒன்றும் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு கைவெளி இதில் பாட்டு. புதுமையாய் ஒன்றும் பாரார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர்னா, புதுமையாக அதெல்லாம் ஒரு அதிசயம், ஐயோ அப்படின்னு பிரம்மாண்டம்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாயையில் என்ன வேணாலும் நடக்கும், மாயை என்ன வேணாலும் செய்யும், அல்லது என்ன நடந்தாலும் அது மாயை, வெறும் தோற்றம். வாஸ்தவமாக இருப்பது எதுவோ அதில் எவ்விதமான மாறுபாடும் இல்லை. எந்த பொருள் உண்மையில் இருக்கிறதோ அதில் எவ்விதமான மாறுபாடும் ஏற்படுவது இல்லை. எது மாறிக்கொண்டே இருக்கின்றதோ அது உண்மையில் இல்லை. அதனால் இந்த ஞானம் இருக்கிறதுனால மாற்றங்களை குறித்து எவ்விதமான ஆச்சரியமோ அல்லது கவலையோ வருத்தமோ அச்சமோ ஞானிகள் அடைவது இல்லை. இது இப்படி இயற்கை உலகம் எப்படி இருந்தாலும், வாழ்க்கை எப்படி போனாலும், விதிப்படி எப்படி போனாலும் சரி, தேசிக நூல் கற்பித்த செந்நெறியை மதிமான்கள் திறம்பல் செய்யார். இந்த குரு சாஸ்திரம் உபதேசித்த அத்வைத்த ஞானத்தை, வேத நெறியை, செந்நெறின செம்மையாகிய நெறி, தேசிகன் குரு அவர் எடுத்து சொன்ன தத்துவ சாஸ்திரங்கள், வேதாந்த சாஸ்திர கருத்துக்களை, அந்த வாழ்க்கை முறையை மதிமான்கள் விவேகம் உள்ளவர்கள் ஞானிகள் திறம்பல் செய்யார்னா அதிலிருந்து மாறுபட மாட்டார்கள், அந்த தெளிவிலிருந்து குழப்பத்தை அடைய மாட்டார்கள், அந்த கருத்திலிருந்து மாறுபட்டு போக மாட்டார்கள். மாசு அரு மெய்ஞானம் இலா மடமையால், மெய்ஞானம் இல்லாத மடமை, மாசு அரு மெய்ஞானம், மாசு குற்றங்களை நீக்குகின்ற, எல்லா தோஷங்களையும் போக்குகின்ற தெளிந்த அத்வைத ஞானம் அல்லது மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் இல்லாத மடமையால், அஞ்ஞானத்தினால் வாதனை மெய் வடிவாய் நிற்கும். இந்த வாசனையானது ஷரீர வடிவமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. வாதனை மெய் வடிவாய் நிற்கும். இந்த வாசனைகள் தான் சரீரமாக உலகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மெய் வடிவாய்னா அது சத்தியமாக விளங்கி கொண்டிருக்கிறதுனா, இந்த வாசனை யாருக்கு இருக்கிறதோ, மடமை அஞ்ஞானம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் இந்த உலகத்தை மெய்யாய் சத்தியமாய் பார்க்கிறார்கள். காசு அரு மெய்ஞானம் எனும் பெருங்கடல் கோத்தால் அதனுள் கரைந்து போகுமே. இந்த மெய்ஞானம் வந்தாக இந்த உலகம், உடல், இந்த தோற்றங்கள் எல்லாம் அதனுள் கரைந்து போய்விடும். இல்லை, கோத்தால்னா பரவினால், மெய்ஞானமானது பரவினால், தத்துவ ஞானம் எனும் பெருஞ்சமுத்திரமானது வியாபித்தால் அதனுள் கரைந்து போமே. இந்த உலகமானது அதனுள் மறைந்து போய்விடுகிறது, கரைந்து போய்விடுகின்றது என்பது நிச்சயம்.
கரைந்து போமே அப்படின்னு ஏகாரம் நிச்சயத்தை குறிக்கிறது. இப்போ அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் உலகங்கிற தோற்றம் சத்தியமாய் தெரிகின்றது. உலகம் தெரிகிறது பிரச்சனை இல்லை, அதை சத்தியமாக நினைக்கிறது தான் நம்மளுடைய சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. சினிமா பார்க்கறது பிரச்சனை இல்லை, அதில் ஹீரோ பண்ணக்கூடிய சாகசங்கள் எல்லாம் பரம சத்தியம் நினச்சி, அதனால் அவர் தான் அடுத்த முதல்வராக வரணும், வந்தால் அவ்வளோ நாட்டையே புரட்டி போட்டுருவாருன்னு நினச்சா அதான் பிரச்சனை, அதான் சம்சாரம், அதான் நாட்டுக்கும் கேடு, தனி மனிதனுக்கும் கேடு. அப்போ என்னது, வெறும் தோற்றம் தெரியறது பிரச்சனை இல்லை, தோற்றத்தை வெறும் தோற்றம் மாத்திரமாக வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருந்தால் அதனால் துன்பம் இல்லை. ஆனால் அதை சத்தியமாக அறியாமையில் இருப்பவர்கள் அதை சத்தியமாக கருதுகிறார்கள். எப்பொழுது அந்த அறியாமை நீங்குகின்றதோ அப்பொழுது அவைகள் இந்த தோற்றங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன. உலகம் என்ற வெறும் தோற்றம் உண்மை இல்லை என்று மறைந்து போய்விடுகிறது. அது பிரம்மமாக சத்தியமாக சத்தியமாகனா சத்தியமான பிரம்மம் தான் உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கிறதுன்னு அந்த பிரம்ம காட்சியில் உலகமானது கரைந்து போய்விடுகின்றது என்று இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப் போகின்றார் என்று அடுத்த பாடல். என்று அருளி திரு நெடுமால் இமைப்போது மோனம் போல் இருத்தலோடும் வென்றி மிகு விஜயன் மகிழ்ந்து உரை செய்யும் வகை கேளாய் மெய்மை வீரா கன்று துயர் அனைத்தும் போய் எனது மதி பரம்பொருளை கலந்தது ஐயா தொன்று இரவி காண விரி கமலம் போல் என விஜயன் சொல்லும் அன்றே என்று அருளி திருமால் நெடுமால் இமைப்போது மோனம் போல் இருத்தலோடும் இவ்வாறு உபதேசித்து அர்ஜுனனுக்கு தெல்ல தெளிவாக இப்படி வாழ்க்கை தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, ஜெகத் தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை, மொத்தத்தில் தத்துவத்தை, அதனால் என்ன இருக்கிறதோ மெய்ப்பொருளை பற்றிய அறிவை உபதேசித்து எடுத்து சொல்லி இமைப்போடுது. அவர் ஒரு க்ஷண நேரம் மௌனமாக இருந்தார். உபதேசம் முடிஞ்சது, அதனால் மௌனமாக இருந்தார். அப்படி இருந்தவுடனே இவனுக்கு அந்த உபதேசம் போதுமானதாக நிறைவானதாக இருந்தது. ஆகவே வென்றி மிகு விஜயன் மகிழ்ந்து மிகுந்த வெற்றிகளை, பல யுத்தங்களில் பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கின்ற அந்த விஜயனன் அர்ஜுனன் மகிழ்ந்து, மனசு மகிழ்ந்து, நிறைவடைந்து, தன்னுடைய ஐயங்கள் எல்லாம் நீங்கி, நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தான, என்னுடைய மோகமானது நீங்கியது, நினைவானது திரும்பியதுனா உரை செய்யும் வகை கேளாய். என்ன சொன்னா என்று கேட்பாயாக. மெய்மெய் வீரா, மெய்ப்பொருளை அறிந்திருக்கின்ற உண்மையான மெய்மெய் வீரனா உண்மையான வீரா, அல்லது மெய்மையை அறிந்து கொண்ட வீரா. அது ஸ்ரீராமரை பார்த்து வசிஷ்டர் சொல்கிறார், வீரா. அர்ஜுனன் என்ன சொன்னான்னு சொல்கிறேன் கேளுன்னு. கன்று துயர் அனைத்தும் போய் எனது மதி பரம்பொருளை கலந்தது ஐயா. பெரும் துக்கத்தை பெரிய துக்கமான அனைத்து துன்பங்களும் நீங்கி, கன்று துயர் அனைத்து துன்பங்களும் நீங்கி, கன்றுகின்ற வாட்டுகின்ற வதக்குகின்ற வாட்டி வதக்கி எடுக்கின்ற சகலவிதமான துன்பங்களும் நீங்கி அனைத்தும் போய் எனது மதி எனது புத்தியானது தெளிவை அடைந்து பரம்பொருளை கலந்தது, பரம்பொருள் தத்துவத்தை உள்ளவாறு அறிந்து கொண்டது. அதுவே எல்லாம் என்று அதனுள் கலந்துவிட்டது. கலந்ததுன்னா அதுவாகவே இருக்கின்றது, அல்லது பரம்பொருளானது என் புத்தி முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. அதுதான் எல்லாம் என்று தெளிவானது வந்துவிட்டது. அறிவிலே தெளிவு வந்துவிட்டது. துன்று இரவி காண விரி கமலம் போல. எது மாதிரினா, இந்த சூரியனை பார்த்தவுடன் மலருகின்ற தாமரை மலர் போல உங்களுடைய ஞானமாகிய சூரியன் அதனுடைய உபதேசத்தினால என்னுடைய அறிவாகிய கமலமானது மலர்ந்து விட்டது என விஜயன் சொல்லும் அன்றே என்று விஜயன் அன்று சொல்வான். சொல்லும்னா சொல்லுவான். இப்போ கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் மகாபாரத யுத்த காலத்தில் அது நடக்கும் என்று. அதனால் இவங்க 2 யுகத்துக்கு முன்னாடி இருக்காங்க.
திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயணம், ராம அவதாரம். இங்கே கலியுகத்தினுடைய துவாபர யுகத்தோட முடிவில், கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் கிருஷ்ணாவதாரம் வரப்போகுது. அங்கே இந்த உபதேசம் நடக்கப் போகின்றது என்று ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சொல்லி முடிக்கின்றார். நிர்வாண பிரகரணத்தில் அர்ஜுனன் கதை முற்றும். அதனால் இந்த கதையினுடைய விஷயம் பகவத்கீதையினுடைய சாரம். அதனுடைய மையம் என்னது? ஆத்ம ஞானத்தினால எவ்விதமான கவலையும் இல்லாமல் நீ உன்னுடைய தர்மத்தை கடைப்பிடிப்பாயாக. கர்ம பலனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறந்திருக்கிறோம், சரீரம் இருக்குது, உலகம் இருக்கிறது. இது இயற்கைப்படி, விதிப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் நமக்கு இப்பொழுது என்ன கர்மம் இயற்கையாக அமைந்திருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த உலகம், உடல், இவைகளெல்லாம் தற்காலிகமான தோற்றம். இவை அனைத்திற்கும் ஆதாரமாக ஒரே பரம்பொருள் பிரம்மம் இருக்கின்றது. அது பிறப்பு இறப்பு இல்லாததாக, தோற்றம் மறைவு இல்லாததாக, மாற்றம் எதுவும் இல்லாததாக, பூர்ணமாக ஆனந்தமானதாக அது இருக்கின்றது. அதுவே உடல்களாகவும் உலகமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது லீலையாக என்று புரிந்து கொண்டு இந்த லீலையில் நாமும் கலந்து கொண்டு நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பது உபதேசம். ஆகவே என்னென்ன சென்ற அத்தியாயங்களில் சொன்ன மாதிரி எல்லாம் ஆத்மா, எல்லாம் பிரம்மம் என்று புரிந்து கொண்டு அதே சமயம் உலக விவகாரங்களில் கலக்கமடையாமல் உன்னுடைய தர்மத்தை நீ செய்வாயாக. இதுதான் அர்ஜுனுடைய கதை மூலம் வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகின்ற உபதேசம், உணர்த்துகின்ற உபதேசம். அதுக்கப்புறம் அடுத்த கதை வருகின்றது. 6வது கதை சதருத்ரர் கதை. முன்பு விவேகிக்கு யுத்தம் முதலியவையும் சித்த அமைதியை பாதிக்காது என்று அர்ஜுனன் கதை சொல்லப்பட்டது. அதனால் தெளிவான ஆத்ம ஞானம், ஆத்மானாத்ம விவேகம் உள்ளவனுக்கு யுத்தம் முதலான பெருஞ்செயல்களும் சாமானியமான லௌகிக காரியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது யுத்தத்தை பார்க்குற பொழுது. அதனால் யுத்தம் முதலானவையும் கூட அவனுடைய சித்த அமைதியை கெடுக்காது. யார்? ஆத்மா அனாத்ம விவேகம் தெளிவாக இருப்பவனுக்கு என்று அர்ஜுனன் கதை மூலம் சொல்லப்பட்டது. இப்போது இந்த பிறவி பரம்பரை தமது சங்கற்ப வடிவ பிராந்தி பரம்பரை மாத்திரத்தால் வரப்பெற்றது என்று தெரிவிப்பதற்கு இக்கதை கூறப்படுகின்றது. இந்த பிறவி பரம்பரைனா பிறப்பு இறப்புன்னு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிறவியாகிய பரம்பரை அது எதனால் வந்ததுன்னா தனது சங்கல்ப வடிவ பிராந்தி பரம்பரை மாத்திரத்தினால். சங்கல்பம் விகல்பம் என்ற அந்த ஆசாபாசங்கள் அதனுடைய பரம்பரை, அதனுடைய அறியாமையினால் தோன்றிய இந்த மயக்க எண்ணங்களால் இவை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன பிறவியாகிய பரம்பரை என்பதை தெரிவிப்பதற்காக இந்த கதை சதருத்ரர் கதையானது கூறப்படுகிறது. முதல் பாட்டை படித்து தொடங்கி வைப்போம். மீட்டும் ஓர் கதைகள் என்று வீரருக்கு வசிஷ்டன் சொல்வான். நாட்டுலோர் சந்நியாசி ஞானவான் சமாதியுள்ளோன் நீட்டு ஒரு சமாதியாலே நிமலமாம் நெஞ்சின் ஒன்றை ஈட்டுற நினையின் அப்போது எய்து நீர் அலையாமா போல். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।